மெயின் ரோட்ல கட்டணும். நடக்கும் போதே அங்க வந்து ஜெயிலர் கீஜி போட்டு தான் நடப்பாருன்னு நினைக்கிறேன். அல்ல இப்ப பாரு கீழே மாத்திரத பாரு, அப்படியே பின்னாடி டிக்கில தூக்கி போடு. இன்னைக்காக நல்ல வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்கலாம். தெரியல இருக்கிறதுல 7 நாளைக்கு 7 பிளாக் சட்டை உடச்சு வச்சிருக்க மொத்தமா. அது அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. அது வந்து காத்து உடைச்சிருச்சு. நான் கேட்டதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க. எப்படி தெரியுமா கொடுத்தாங்க? நீங்க சொல்லாதீங்க, நீங்க சொன்னாலும் நல்லா இருக்காது. நான் தான் சொல்றேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தேன். ஏன்னா என்ன பேச விடுங்க. அவரு கேட்டார்ல இவ்வளவு பெருசா ஏன் வந்துச்சு, நானும் அதான் கேட்டேன். அந்த அப்பா அம்மா கிட்ட தான் வாங்கணும். மாட்டிக்கினீங்க காத்துல. நான் வேகமா வண்டியை ஓட்ட அந்த காத்து வந்து நம்ம மேல அந்த கண்ணாடி மேல பட அது விரிசல் பெருசாகிட்டே போயிருச்சா அப்படின்னு. நானும் எவ்வளவு நேரம் தான் அத முதல்ல கேட்கிற மாதிரியே இருக்கிறது. எனக்கு ஆத்திரங்கள் வருது. ரொம்ப சொல்லாதீங்க. மிஸ்கின். என்ன இதெல்லாம் கருவ முடிச்சோட அவர் தான் எடுத்து காட்டுறாரு, நீங்க காத்துக்கிட்டு இருக்க. மிஸ்கின் வந்து மாவீரன் படத்துல அண்ணா இருக்காங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்கிற ரம்பா படத்துல சையோ ரம்பா கும்பா வருது. ஆனா மாவீரன் படத்துல நடிச்சிருப்பாருண்ணே, அதனால மிஸ்கின் சொன்னேன். மிஸ்கின் சார், இது நீங்க எங்கேயும் இதுல இது பண்ணாதீங்க. உங்க பேரை யூஸ் நீங்க காப்பி அடிச்சு கொடுத்துறாதீங்க. கிரிக்கெட் விளையாட போனாலும் எல்லாரும் அவனதான் இது பண்றோமா, எங்க வெளில போனாலும் அவன் வந்து ஆடா இருக்கானா. கொஞ்ச நேரம் நீங்களா இருங்களேன் அப்படின்னு நான் கேட்டேன் அவரை. அப்படி சொல்ல வண்டியில 2 ஆடு ஏறிட்டோம், இன்னொரு ஆடு வந்துட்டு இருக்கு. அபிநாசம் நாங்க தான் கேட்கறோம் நினைச்சா பக்கத்துல எதிர்த்து வர காருகெல்லாம் கேக்குறான். அவர் சொல்றத இவர் போனா தானே இந்த பக்கம் போவோம். லூசு போயில இல்லண்ணே, அவன் போனதான் போயிருக்கலாம். அந்த காரை போக சொல்ல டக்குன்னு போயிட்டானே. உனக்கு அவ்வளவு பவர் இருக்கு, புரிஞ்சுக்கோ. நீ நவுத்துனாதான் இவன் போவான் அவன் போவான். இந்த பைத்தியக்காரங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்கு. போனா யாராவது இருந்தா என் பேர் சொல்லலாம். போனா ஆமா, உங்க பேருக்கு ஒரு பவர் இருக்குன்னா என் பேருக்கு ஒரு பவர் இருக்கு, தீஷ் பேருக்கு ஒரு பவர் இருக்கு, தமிழனா பேருக்கு ஓவர் பவர் இருக்கு. ஏன்னா தமிழ்ல பேர்லயே யோசி பார்த்து ஒருத்தவங்க சண்டை போடுறான். தீஷ் எப்படி சொன்னாலும் போட்டா இல்லையடா. இல்ல எப்படி சொன்னாலும் போட்டா இல்லையடா இந்த பேரு. அப்படி புதிய கீதை படத்துல விஜய் சொல்றாருல, நல்லவங்க கிட்ட மட்டும்தான் சாரதி, கெட்டவங்களுக்கு தீ சாரதி, அந்த மாதிரி சொல்லி போய் அப்படி இல்லடா. அண்ணன் சொன்னாரு பாரு, நல்லா போசோட சண்டை நடக்குது. அங்கே நீ அவுட்ரா. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் பேங்க்ல சட்டை வச்சிருக்கேன். எப்ப கிட்ட ஆபீஸ்ல வந்தா எல்லாமே வேற வேற. இது காப்பி எந்தன காப்பி எந்தன காப்பி இப்ப என் கையில இருக்கு. காப்பு உன் கையில இருந்தா கை மட்டியா இருக்குண்ணே. உனக்குன்னு ஒரு காப்பு கொடுத்தாங்க. அந்த காப்பி வந்து லோகேஷ் கனகராஜ் படம் ஸ்டார்ட் ஆகும் போது அவர்கிட்ட விஜய் கிட்ட இருந்து காப்பு வாங்கி போறோம். படம் முடிஞ்சு விஜய் கிட்டே கொடுத்துருவாரு. அதே மாதிரிதான் இது காப்பு எந்திரா. அதுதான்டா. அப்ப என்கிட்ட தான் கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது. நீங்க லாஜிக்கே பேசுறீங்களா? அப்படிதான் பேசுவான். காப்பு அவ்வளவுதான். யார் கையில இருந்தா உங்ககிட்ட ஒரு காப்பு கொடுத்தல, அது எங்க ஆச்சு? அது நல்லா இல்லடா, இதெல்லாம் நல்லா இருக்கு. அப்ப அந்த காப்பு எடுத்து வந்து என் கையில அது கொடுங்க. அது எவ்வளவு கஷ்டம். காப்பு எப்படி வாங்கினா? இல்ல காப்பு வாங்கி கொடுத்து முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு எப்படி வாங்கினா ஏதா வாங்கினாலும் தேவை கிடையாது விஷயம். அதெல்லாம் சம்பந்தமே. அது வந்து என்னுடைய பெஸ்ட் ஆக்டிவிட்டி. மேல எது அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு வாசல்ல வந்து எது ஏறும்? பாய் ரசாக் பாய். அப்படிக்கா வாங்க பாஸ்.
சொன்னாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் எந்தெந்த ப்ரொஃபஷனுக்கு சம்பந்தமே இல்லாத அவன்லாம் வந்து கூப்பிட்டு ஐயோ அண்ணா அப்படின்னு நான் உன்னதான் சொன்னாரு. கார் ஓட்ட தெரியாதவருக்கு கார் கொடுத்த மாதிரி நேரடியாக தக்க மாட்டார் அபியண்ணா. இல்ல இல்ல அவரு இப்ப கார் ஓட்டுறது கார் ஓட்ட தெரியாதவங்க கார் ஓட்ட கூப்பிடுறதுன்னு தான் சொன்னாரு. இந்த கார்ல யாரு ஏறினாலும் சரி யாரு இறங்கினா சரி முன்னாடி இருக்க அந்த கீரலை பத்தி விரிசலை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. அது வீர்ல அதாவது குழந்தை வந்துச்சு பால் அடிச்சுட்டு வீர்ல விட்டுருச்சு அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அதை பத்தி பேசாத வீடு. இதுக்கு மேல அதை பத்தி பேசினா அவ்வளவுதான். நான் இங்க இருந்து குதிச்சிருவேன். குழந்தை வந்து பால் அடிச்சாம்பா அங்க ஒரு வீர்ல ஐயோ மீண்டும் மீண்டுமா பெருசா விரிசல் விட்டுருச்சுப்பா. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாதுப்பா. 7000 கொடுத்தா செலவு பண்ணும் போகுமா? 7,000 அவரு தான் சொன்னாருல வந்தோடனே 7000 ஆகும்னு. போதும் இதோட இருக்கு அந்த விரிசல் கதையை விட்டுருங்க. இன்சூரன்ஸ் போட்டு மதம் போய் கிளைம் பண்ணுங்க. போட்டோ எடுப்பாங்கல்ல. ஆனா எனக்கு ஒரு ஐடியாண்ணே அமேசான்ல ஆர்டர் போட்டோ இருக்கா நீ வாங்கி அதுல இதை ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டோ எடுத்து இன்சூரன்ஸ் போட்டு அதுக்காக மறுபடியும் இதை மாட்டிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு கண்டிப்பா வரும். எல்லாத்தையுமே எடிட்ல தூக்கிடும். சும்மா காண எத்தனாமன நான் பேசுறதை கட் பண்ணீங்கன்னா வீடியோ ஃபுல்லாவே இருக்கு. நான் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எடிட்டர்னா இப்ப யாருன்றதை நான் காட்டுறேன். எடிட்டர்னு இவனதான் கேக்குறாங்க. ஆனா இந்த நாய்கிட்ட கடந்த ஒரு 3 வாரமா 2 வாரமா வீடியோ கேட்டுட்டு இருக்காங்க. கொடுக்க மாட்டேங்கிறான். ஏங்க vlogல எல்லாம் போயிட்டு ஒருத்தன் டப் பண்ணா அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. ஒண்ணும் இல்ல சிலைய கச்சரா மாத்திருவேன் நான்லாம். இவ்வளவு நேரம் தமிழண்ணா ஓட்டினாரு. மெயின் ரோட்ல போறதுதாங்க நியாயம். மெயின் ரோட்ல தானே போகணும். ஆனா அந்த நேரம் 100 மீட்டர் தானே நம்ம ஆபீஸ்ல இருந்து போலீஸ்காரன் முடிச்சிட்டாங்க. அந்த 300 ரூபா கொடுத்ததுலாம் பிரச்சனை இல்ல. அது கொடுக்கும் போது அந்த ஆள் ஒண்ணு பண்ணாரு அதுதான் வெயிட். இவன் ஒண்ணு பண்ணா அதுதான் வெயிட். என்ன தெரியுமா பண்ணா? டேய் அந்த போலீஸ்கார் அங்க இருக்காரு இந்த போலீஸ்கார் இங்க இருக்காரு இந்த போலீஸ்கார்ட்ட போயிட்டு என்ன பண்ணுனா அவன் என்ன பண்ணா ஹெட்போன் போட்டுனா இருக்கான். இவன் கிட்ட போயிட்டு ஐயோ ஹெட்போன் போட்டுக்கான்னு போயிட்டான். நான் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா சார் காசு குத்தேன் சார் காசு குத்து எவ்வளவு குத்தேன் 3 ரூபா குத்தேன் சார். கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு இருக்கானா கால்ல. இவன் பேச்ச கேட்டு நான் மட்டும் போய் வச்சுக்கேன் வா திருட்டு வண்டி வாங்கி பிடிச்சு போட்டுருப்பாங்க எங்களை. ஏன்னா ஒரு டீ கடை போனா எங்கேயாவது போவோம். டீ கடைக்கு போலான்றவங்களா கை தூக்குங்க. நானும் தான் பார்த்தேன்னு சொன்னேன். எனக்கு ஒயர் உண்மையில காணுமா உண்மையிலே காணும். இந்த வாட்டி பஞ்சர் ரெண்டு யாரி கூட்டலாம். பேக் பண்ணிட்டியா? வரேன் அங்கதான் பாக்குறேன் உடம்பு வரேன். நல்லா 6 கேக்கு 3 ஜூஸ் பாட்டில் 27 பட்ஜெட் வீட்டுக்கு போறது நடக்கணும். 10 மணி ஆனாலும் பரவாயில்ல. யாருக்கு லிஃப்ட் கேக்குறா? அவங்க மேல நிறுத்துறாருமா. இங்க நிறுத்த மாடிக்கிறா லிஃப்ட் கேட்டானா? இப்போ நம்ம வந்து செம்பரம் பக்கம் வந்திருக்கோம். கேட்டு மூடி இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 9 மணி ஆகுது. தி பாய்ஸ்
எல்லாருமே ஃபுல்லாக பாய்ஸ் தான் வந்திருக்கோம். சரி, எல்லாம் லாஸ்ட்டாக வெளில போகிறாங்க. இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம். இந்த கேட் எப்பவுமே பூட்டி தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பிளாக்லேயே சொல்லிட்டியே. இல்லை, இது தடை பண்ண இடம். நைட்டு டைமில் அலோடு இல்லை. ஏன்னா நிறைய பேர் இறந்ததுனால அவங்களோட ஆவிலாம் இங்கே சுற்றுறதா ஒரு அந்த சீன்லாம் இங்க இல்ல வாங்க. ஐதீகம். இது எல்லாமே போய் தான். அவ்வளோதான் கடைசி ஃபைனலி. ஃபர்ஸ்ட்ண்ணே, செகண்ட்ண்ணே, அது போறதுடா. ஐயா அது ஃபோர்த் இல்ல, இப்படியே வரும். உட்கார்றா. டேய் சத்தியமா டேய் நீ ஓடு. ஐயா வாங்கயா, ஐயா யாராவது நம்பி வாங்கல. ப்ளீஸ் வாடா. வாடா, நான் பயப்படாதீங்கண்ணா. திறமையான டிரைவர்னா. சரிங்க பாருங்க, நான் அங்க போய் நிறுத்துறேன், எல்லாரும் வாங்க. ஏய் அவன் செத்துட்டான்டா. நோ வண்டி ஆஃபே பண்ணலண்ணா. நோ வண்டி ஆஃப். நல்லா தான் ஓட்டினேன், சர்டிபிகேட் குடுறா. நல்லா தானே ஓட்டினேன், சத்தியமா நல்லா தான்டா ஓட்டினேன். சொல்றா வாயை திறந்து, நல்லா தானே ஓட்டினேன். செகண்ட் கியர் தான் வந்தனே. நீங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படியே போயிடலாம்னு நினைத்தேன். இதெல்லாம் போங்கு. எல்லாருமே பிளான் பண்ணி பண்றாங்க. யாருமே எதையுமே நம்பாதீங்க. இவங்க எல்லாம் வந்து என்ன பிளேம் பண்றாங்க, என்ன ஜோன் அவுட் பண்றாங்க, என்ன டார்கெட் பண்றாங்க. முக்கியமான என்ன டார்கெட் பண்றது அந்த டிரைவர் தான். ஆமா, வண்டி தானே வருது, அதான் டிரைவர் தான் அவரு. எச்சு தொட்டி இப்படி தட்டினா போயிடும். ஆனா ஒரு தரமான டிரைவரை நீங்க இந்த மாதிரி எல்லாம் அசிங்கப்படுத்துறது ரொம்ப தவறான விஷயம். நான் வேலை செஞ்சா நான் வேலை செய்யறதுல குறை சொல்றது, நாங்க மேட்ச்ல கிரிக்கெட் விளையாடி சிக்ஸ் அடிச்சா குறை சொல்றது, நான் போலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு குறை சொல்றது, கேட்டா அவன் லாய்க்கில தான் அவனை விக்கெட் எடுத்துட்டேன். இப்ப கார் ஓட்டுறதையும் குறை சொல்றது. நான் என்ன பண்ணாலும் நீங்க குறை சொல்லாம இருப்பீங்க, சொல்லுங்களேன். மக்களே எல்லாருக்குமே தெரியும் வேளச்சேரியோட நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்றது. டிசம்பர் 5ஆம் தேதி நான் சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. 15ஆம் தேதி வரைக்கும் லீவ்ல இருந்தான். 15ஆம் தேதி, ஆமா 15ஆம் தேதி வரைக்கும் லீவ்ல இருந்ததுன்னா உயிரோடய விட்டுருக்க மாட்டாரு இவரு. எவ்வளவு பேச்சு பேசாங்க பாருங்களேன். ரெண்டாவது என்ன சொன்னா, சபரிமலைக்கு போனேன். சிக்ஸ் அடிச்சா குறை சொல்றாங்களா? ஆமா ஆமா, ஒண்ணு இல்ல, 1.5 மாசமா அந்த கிரவுண்ட்ல விளையாடி 1.5 மாசம் கழிச்சு ஃபர்ஸ்ட் சிக்ஸ் எல்லாம் கிடையாது, 4 சிக்ஸ் அடிச்சிருக்கேன். ஆனா அன்னைக்கு மேட்ச்ல மட்டும் ஆனா ஃபர்ஸ்ட் சிக்ஸ் என்ன அடிச்சா 4 9 சேர்ந்து அடிச்சு 64 ரன் அடிச்சோம் அன்னைக்கு மட்டும். அதுதான் ஃபர்ஸ்ட். ஆனா நீங்க திட்டினது அந்த மேட்சுக்கு திட்டலையே. ஆனா பரவாயில்லப்பா, இருந்தாலும் சிக்ஸ் அடிக்கிறதுன்றது பெரிய விஷயம். 1.5 மாசம் 5 வாரம் 5x3 15 மேட்ச், 16வது மேட்ச் நான் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் அடிக்கிறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனா நான் அடிச்ச போது அவனுங்க என்ன பாராட்டல, என்ன திட்டினானுங்க. அதுதான் பிரச்சனை. ஓவருக்கு 20 ரன் தான் உன்னோட இல்ல அது வந்து இல்ல. அதாவது வாரம் போகும்போது அவர் வந்து கொஞ்சம் நல்ல பேட்ஸ்மேன் போல இருக்கு, கொஞ்சம் அடிச்சுட்டாரு. நான் போட்டதான் அடிச்சுட்டாரு. சரி, செருப்பா லட்சம் மாதிரி இருந்துச்சுங்க. ஆனா அண்ணா இந்த கண்டென்ட் நீங்க வராதீங்க தயவு செஞ்சு. உங்க கண்டென்ட் முடிஞ்சு போச்சு. என்ன கலாய்க்கிறதுல மட்டும் வந்துருவாங்க எல்லாரும். நம்பி குடுக்கலாம், விக்கெட்ல எடுப்பான். ஆனா ஓவருக்கு 20 ரன் மட்டும் கொடுத்துறான்.
சரி விடுங்க. போலிங் அப்பா சாமி, நான் பேட்ஸ்மேனுங்க. எல்லா பேட்ஸ்மேனும் எல்லா மேட்சும் கிளிக் ஆகாது. ஆனா எனக்கு கிளிக் ஆகிற மேட்ச் நான் அடிச்சிருவேன். 15 மேட்ச் ஒரு மேட்ச் கிளிக் ஆகும். கார் ஓட்டினேன். கார் எப்படி ஓட்டுனேன்? நல்லா தான் ஓட்டினேன். ஃபர்ஸ்ட் கியர்ல 150 மீட்டர் போறான். 150 மீட்டர் அவனா மனுஷன் போவானா? 150 மீட்டரு. ஆமா 500 மீட்டரா? என்ன கார் ஓட்ட கொடுத்தது ஒரே ஒரு சந்து. அதான் 150 மீட்டர் இருக்காதா அது? அவ்வளவுதான் இருக்காது பாஸ். இந்த ஸ்குவாட்ல இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாருமே என்ன ஜோன் அவுட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இருக்கிற போய் கார் டச் எடுத்து லைசென்ஸ் வாங்கிட்டு இருக்கான். அதை நம்பி நாங்க லைசென்ஸ் இருக்கே கார் ஓட்ட தெரியும் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் கியர்ல 200 மீட்டர் வண்டி ஓட்ட தெரியாதவனுக்கு வண்டி எடுத்து ஃபர்ஸ்ட் கியர்ல விட்டோனே ஜெர்க் ஆகும், வண்டி ஆஃப் ஆகும். எனக்கு ஆஃப் ஆச்சா? நான் சொன்னேன் எங்க டச் எடுத்து லைசென்ஸ் வாங்குறவனுக்கு எடுத்துருக்கேன். ஏய் மக்களே இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கியர், அப்புறம் செகண்ட் கியர், தேர்ட் கியர், அட ஃபோர்த் கியர், இது ஃபிஃப்த் கியர். 5th கியர் போடு. ஏடா திடீர்னு நான் 5th கியர் எப்படி கேக்குறேன்? 5th கியர் பேடா என்னன்னு சொல்ல அப்பதான் போடுவேன். 5th கியர் தானே அது போடு. ஏன் இப்படி கேக்குறது? நான் அந்த கியர் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் 2 4 போட்டான். 5th கியர்ல பின்னாடி வந்து இல்ல அது ரிவர்ஸ் 5th கியர் எப்படி? ஐயோ மாட்டிக்கிட்டேன். 4 கியர் போட்டு 5th கியர் போட்டு என்ன வண்டி பின்னாடி இருக்கு? அது ரிவர்ஸ் இல்ல. ஓகே டன். 5th கியர் ரிவர்ஸ். ஓட்டிக்கிட்டு இருக்கான். 6th கியர் எங்க போடுவ? 6வது கியர் இல்ல காருக்கு. ஏன் இல்ல? அதுவா வயா 6 கியர்ல 5 கியர் தான். 6வது கால்ல இருக்கா தெரியாதா? 6லலாம் கார்லாம் எனக்கு தற்கொலை கிடையாது. நான் தற்கொலை கிடையாது. ஐயா சாமி நான் தற்கொலை கிடையாது. அந்த இதுலயே ஒண்டிதான் தற்கொலை. ஸ்டார்டிங்ல இருந்து மாட்டினா இப்ப வரைக்கும் மாட்டினா. நல்லா பாத்துங்க. நீங்களே இந்த வீடியோல நான் கார் ஓட்டுனது வரணும். இங்க பாருங்க மக்களே, நான் கார் பாருங்க, நான் கார் ஓட்டுனது கரெக்டா இருக்கும். அதே மாதிரி வண்டியை நான் ஆஃப் பண்ணல, ஆன்ல தான் போயிட்டு இருந்துச்சு. இவங்க வர வரைக்கும் டீசல் வீணானதான் ஆயிட்டு போகுதுன்ட்டு நான் அப்படியே வச்சிருந்தேன். ரொம்ப முடியாது. 6 மணிக்கு கார் எடுத்தோம். ஈவினிங் 8 மணி ஆகுது. வீட்டுக்கு போறோம். எங்க ஏத்துனாங்களோ அதே இடத்துல கூட்டிட்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. நான் கிளம்புற வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இதோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பாய் பாய்.